நம்ம அருமை பெருமை நமக்கு தெரிவதில்லை. பிறர் சொல்லும்போதுதான், அடடா! நம்மகிட்ட இவ்வளவு திறமை இருக்கா? அது தெரியாம எப்ப பார்த்தாலும் தாழ்வு மனப்பான்மையிலேயே காலத்த கழிச்சிட்டோமே அப்படின்னு தோணும். உதாரணத்துக்கு ஓஷோ கதைய சொல்லலாம். அந்த கதையில வர்ற முல்லா, தரகர கூப்பிட்டு, "நான் இருக்கிற வீடு எனக்கு பிடிக்கவே இல்ல. இதை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கேன். ஏதாவது ஒரு விலைக்கு வித்து குடுங்க" அப்படின்னு சொன்னாரு. தரகரும் விளம்பரம் கொடுத்தாரு. அருமையான அழகான வீடு, உறுதியான கற்களால் கட்டப்பட்ட ஸ்ட்ராங்கான வீடு. வீட்டைச் சுற்றி தோட்டம், பறவைகள் கொஞ்சி குலாவும் தோட்டத்தில் நல்ல தண்ணீர் கிணறு, கிணற்றைச் சுற்றி மரங்களில் உள்ள ஊஞ்சல்களில் அமர்ந்து இயற்கையை ரசித்தால் அடடா, இன்ப லோகத்தையே அனுபவிக்கலாம். விரைந்து வாருங்கள், குறைவான விலையில் தரமான வீடு என்று விளம்பரப்படுத்தினார். இதனை படித்தார் முல்லா. அடடா, நம்ம வீட்டில் இவ்வளவு இன்பலோகம் உள்ளது அப்படின்னு ஆச்சரியத்தோட தரகரை கூப்பிட்டு, யோ, இந்த மாதிரி வீடு தான் ஐயா எனக்கு வேணும். அட, என் வீடே அது மாதிரி இருக்கா? இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாமல் போச்சே. நான் வீட்டை விற்க போகிறது இல்லை அப்படின்னாராம். அதை மாதிரி தான் தன்கிட்ட இருப்பதில் திருப்தி அடையாதவர்களால் எதிலுமே திருப்தி அடைய முடியாது. மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம். நன்றி.